அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குடல் வாழ்வு. இது எதனால வருது, எதற்கு வருதுங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பாருங்க நண்பர்களே. டைட்டில் பஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். குடல் வாழ்வு இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு மனிதனை முழுசா வரைய நண்பர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இது மனிதனோட குடலு. நான் காத்துல பக்கத்து போடு. இது வாய். இப்ப கிரைண்டர் எடுத்துங்க. ஒரு கிரைண்டர் இருக்கு. கிரைண்டர்ல அந்த கல் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கல்லு கிரைண்டரு. இது கிரைண்டரு கல்லு. நம்ம குடலு ஒரு கிரைண்டர்னு வச்சுங்க, சரிங்களா? அதுல அரிசி போட்டா மட்டும்தான் அரைப்படும். அரிசி போடலன்னா, அதான் நம்ம சாப்பிடலன்னா கண்டிப்பா அரைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குடல் தான் தேய்மானம் ஆக குடல் வாழ்வு ஏற்படும். அதனாலதான் உங்களுக்கு தெளிவா நான் இந்த கிரைண்டரை விளக்கப்படுத்திருக்கேன். ஏன்னா கிரைண்டர்ல நம்ம அரிசி போட்டா அரிசி அரைப்படும். அரிசி நம்ம போடலைன்னா கிரைண்டர் மட்டும் தேய்மானம் ஆகும். அதே மாதிரிதான் நம்ம குடலும். நம்ம குடல்லையும் கிரைண்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது நம்ம அரைக்க தான் நம்ம செரிமானம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா குடல் தான் தேய்மானம் ஆகும். மறக்காம பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க நண்பர்களே. இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.